வெளியே தெரியாத ஒரு உண்மையை கூட நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அதை வந்து அவரால் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு பல்வேறு காரணங்கள். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப் கொடுக்காம டப்புன்னு வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினிக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு வெற்றி கிடைக்கணுமேங்கிற கவலையும் ரஜினிக்கு இருந்திருக்கு. அதனால என்னன்னா, கட்சி தொடங்குவதற்கு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான தேவை. அந்த விஷயத்தை இவர் செஞ்சிட்டாரா இல்லையா அப்படின்னு ரஜினிக்கு டவுட் வந்து அவருக்கு நெருக்கமான 2 பேர்கிட்ட, ஒருத்தர் இயக்குனர், ஒருத்தர் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முக்கிய நிர்வாகி. இவங்க 2 பேரும் ரஜினியோடையும் நெருக்கமாக இருக்காங்க, விஜயோடையும் நெருக்கமாக இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த 2 பேர்கிட்டையுமே ரஜினி வந்து இந்த விஷயத்தை சொல்லி வந்து நீங்கள் விஜய்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் மீது ரஜினிக்கு அன்பும் உண்டு, அக்கறையும் உண்டு. ஆனால் அங்கே வெளியில் உள்ள அந்த காக்கா கழுகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே கொளுத்தி போட்ட ஒரு விஷயம், இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், அதை தொடர்ந்து இந்த 2 ரசிகர்களுக்குள் ஏற்பட்ட அந்த முட்டல் மோதல், இதையெல்லாம் வச்சு எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு பொது புத்தியில் உறைஞ்சு போன விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, ரஜினிக்கும் விஜய்க்கும் செட் ஆகாது போல இருக்குது. அப்போ நம்ம விஜயை பற்றி பாராட்டி பேசினா ரஜினி விரும்ப மாட்டாருங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. அதனால தான் இந்த 2 படங்களையும் தவிர்த்து விட்டு எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.